நாமக்கல் நகர மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ நாங்கள் அசோசியேஷன் சார்பாக ஜெரோஸுங்கிற ஆன்லைன் ஆப்போட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னென்னா அவங்க எங்களுக்கு வந்து ஹோட்டல் ரேட்டுக்கே டெலிவரி பண்ணுறங்கிற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னிலேருந்து நாமக்கல் நகர மக்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுகோள் எடுக்கிறோன்னா, எல்லாரும் ஜெரோஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். எங்களோட அனைத்து ஹோட்டலோட ஃபுட்டையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ சார், எத்தனை பேர் இது வரைக்கும் ஒரு 50 ஹோட்டல் வந்து நாங்கள் இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ பேர் சார் பணியாளர் இருக்காங்க? பணியாளர்கள் இது வரைக்கும் ஒரு 50 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்கு தடையின்றி எங்களால் டெலிவரி செய்ய முடியுங்க. இதில் ஏதாவது மறைமுக கட்டணம்லாம் இல்லையா? 100% மறைமுக கட்டணம் இல்லைங்க. மக்கள் தாராளமாக அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஹோட்டலில் என்ன விலை வைக்கிறோமோ அதே விலை தான் இந்த ஆப்லையும் இருக்க போதுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் அந்த டீம் அவங்க கம்பெனியில் ஜெரோஸ் வந்திருக்காங்க. பட் கீழே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆதரவு தர போகிறோம். அது கூடிய வரையில் அவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற பசங்க தான் சேர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சேர்ந்த ஒரு திரு ராம் பிரசாத் அவர்கள் தான் இதோட ஃபவுண்டர். அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த டெல்டா மாவட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஊரில் பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இங்கேயும் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாருங்க. பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி 100% இது வந்து பொதுமக்களுக்கும் ஹோட்டலுக்கும் கண்டிப்பாக பயன்படுங்க. இது எவ்வளோ சார் பொதுமக்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த சொமாட்டோ மாதிரி மாதிரி குறைஞ்சது ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்குங்க. எல்லா உணவுகளும் கிடைக்குமா? எல்லா உணவும் கிடைக்குங்க. துரித உணவுலேருந்து வெஜிடேரியன்லேருந்து நான் வெஜிடேரியன்லேருந்து ஈவன் அவங்க பண்ண போகிறது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கிராசரி, பால் பொருட்கள் எல்லாமே, காய்கறி எல்லாமே இதில் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாமக்கல் மட்டுமா சார், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு அவங்க முன்னே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு 40 டவுனில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாமக்கல் நகரத்தில் அவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம், திருச்செங்கோடு அவங்களும் எங்கள் கூட இணைகிறாங்க. எவ்வளோ இலக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இலக்கு தான் வரும். இன்னைக்கு எங்களோட இது பார்த்தீங்கன்னா இலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அது பேச்சுவார்த்தையில் அப்படியே நின்றுச்சுங்க சார். நாங்கள் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணல. ஏன்னா இது எங்களுக்கு இன்னும் பயன்படும் மாதிரி ஆப்பாக இருக்கிறனால நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம். மறுபடியும் வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது வேலை இழப்பு வருமா சார்? யாருக்குங்க? இந்த புது அமைப்புக்கு புது அமைப்பு தான் இனிமேல் வேலை வாய்ப்பு இருக்குங்க.